Hi all, hope everything is going very well and good. TNU SRB SA exam 30 days free courseல இன்னைக்கு day 4 physicsல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், செமி மெட்டல்ஸ் அண்ட் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், உலோகங்கள், அலோகங்கள், அரை உலோகங்கள் மற்றும் பொருட்களின் இயக்கம் பற்றி பார்க்க போறோம். இதில் நான் என்னென்ன சப் டாபிக்ஸ் கவர் பண்ண போறேன் அப்படின்னா தனிமங்களின் வகைப்பாடு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், தினசரி வாழ்க்கை மற்றும் தொழில்துறையில் தனிமங்களின் பயன்பாடுகள், யூசஸ் இன் டெய்லி லைஃப் அண்ட் இண்டஸ்ட்ரி, உலோக கலவைகள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம், அலாய்ஸ் அண்ட் their இம்பார்ட்டன்ஸ், அரிமானம் மற்றும் தடுப்பு முறைகள், கரோஷன் அண்ட் ப்ரிவென்ஷன், இயக்கத்தின் கருத்துக்கள் மற்றும் வகைகள், கான்செப்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், வேகம், திசைவேகம், முடுக்கம், ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், சமன்பாடு மற்றும் சீரான அல்லது சீரற்ற இயக்கம், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு செஷனில் கவர் பண்ண போகிறோம். ஸோ செஷன் உள்ளே போயிடலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஒரு எலமெண்ட்ஸை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுவாங்க? மெட்டல்ஸா, நான் மெட்டல்ஸா, மெட்டலாய்ட்ஸா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க இல்லையா? மெட்டல்ஸ்னால் என்னது? எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? அயன், காப்பர், அலுமினியம், இதெல்லாம் மெட்டல்ஸ். இதெல்லாம் ஆப்வியஸாக நமக்கு தெரியும். நான் மெட்டல்ஸ்க்கு ஆக்சிஜன், சல்ஃபர், கார்பன், இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். மெட்டலாய்ட்ஸ்னா போரான், சிலிக்கான், ஆர்சனிக், இதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் ஆர் செமி மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? மெட்டல் பார்க்கவே ரொம்ப ஷைனியாக இருக்கும், ஒளிரும் தன்மையுடையதாக இருக்கும். டக்டைல், அதை வந்து ஒரு வயராக ஸ்ட்ரெச் பண்ண முடியும். குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும், வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும் இயல்புடையதாக இருக்கும். ஓகேவா? ஸோ மெட்டல்ஸ் ஷைனியாக இருக்கும், டக்டைலாக இருக்கும், குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் அயன், காப்பர், அலுமினியம் எல்லாம். இப்போ நம்ம சார்ஜரில் என்ன இருக்கும்? காப்பர் வயர் இருக்கும். இப்போ அம்மா வீட்டில் வச்சுருக்க அந்த குக்கிங் வெசல்ஸில் பார்த்தீங்கன்னா இரும்பு வானல் வச்சுருப்பாங்க. ஸோ அயன் அது வந்து ஒரு மெட்டல், ஏன்னா அதுக்கு ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும், அது ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமுமே மெட்டல்ஸ் தான், ஏன்னா அதுக்கு டியூரபிலிட்டி ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அயன், காப்பர், அலுமினியம் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே மெட்டல்ஸ் தான். அடுத்து நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது டல் அப்பியரன்ஸாக இருக்கும், பிரிட்டில், ஈஸியாக உடஞ்சி போயிடும், புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது. ஓகேவா? ஸோ புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், கார்பன், இது எல்லாமே நான் மெட்டல்ஸ் தான். இதெல்லாம் எசென்ஷியல் தான். ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழவே முடியும். சல்ஃபர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சோப்லலாம் சல்ஃபர் யூஸ் பண்ணுவாங்க ஜெர்ம்ஸை கில் பண்ணுறதுக்காக. கார்பன்ன்றது என்னது? கிராஃபைட், பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, பென்சிலோட கூறு, அதுதான் கிராஃபைட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். ஆக்சிஜன், சல்ஃபர், கார்பன், இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். மெட்டலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? போரான், சிலிக்கான், ஆர்சனிக். ஓகேவா? இந்த கம்ப்யூட்டர்ஸ், இந்த மொபைல் ஃபோன்ஸ்லலாம் சிலிக்கான் சிப்ஸ் இருக்கும் இல்லையா? போரான் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? டிட்டர்ஜென்ட்டில் இல்லை கிளாஸ் மேக்கிங்லலாம் இந்த போரானை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல் அண்டு நான் மெட்டல்ஸ். ஓகேவா? இது சர்டன் கண்டிஷன்ஸில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், சர்டன் கண்டிஷன்ஸில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதுதான் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இப்போது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. அது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஷைனியாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மெட்டல்ஸ்ன்றது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி. ஓகேவா? இது கண்டக்டர் அளவுக்குலாம் இது வந்து என்ன பண்ணாது, மெட்டல் அளவுக்குலாம் இது வந்து ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது. ஆனால் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லைனா நம்மளால் உயிர் வாழவே முடியாது. ஓகேவா? அடுத்த மெட்டலாய்ஸ்ன்றது ஒரு ஹாஃப் சூப்பர் ஹீரோ மாதிரி தான். சம்டைம்ஸ் இது மெட்டலாக ஆக்ட் ஆகும், சம்டைம்ஸ் அது நான் மெட்டல்ஸாக பிஹேவ் பண்ணும், டிபெண்டிங் அப்பான் த சுச்சுவேஷன். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மெட்டல்ஸ் எப்படி இருக்கும்? உலோகங்கள், இழையாக்கக்கூடியவை, ஒளிரும் தன்மை கொண்டவை, நல்ல கடத்திகள். எக்ஸாம்பிள் வந்து இரும்பு, செம்பு. நான் மெட்டல்ஸ், அலோகங்கள், முறிவடையும் தன்மை கொண்டவை, மோசமான கடத்திகள். எடுத்துக்காட்டு ஆக்சிஜன், சல்ஃபர். அடுத்து மெட்டலாய்ட்ஸ், உலோக போலிகள், கலந்த பண்புகளை கொண்டவை. எடுத்துக்காட்டு போரான், சிலிக்கான். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது பேசிக்காக இப்போ நம்ம பார்த்தது தான். மெட்டல்ஸ்க்கு எப்படி இருக்கும், நான் மெட்டல்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெட்டல்ஸ்க்கு எப்படி இருக்கும்? மேலியபிள், டக்டைல், ஹை மெல்டிங் பாயிண்ட். மேலியபிள்னா ஒன்றும் கிடையாது, அதை ஒரு சுற்றி வச்சு அடித்து ஒரு தின் ஷீட்டாக நம்மளால் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் எடுத்துக்கோங்க, அது ஒரு மெட்டல் தானே. இப்போது ஃபுட்டெல்லாம் நம்ம கடையில் வாங்கினோம்னாக்கா அலுமினியம் ஃபாயிலில் தருவாங்க. அப்போ நம்ம அதை ஒரு தின் ஷீட்டாக ஆக்க முடியுது இல்லை, ஸோ அதுதான் மேலியபிள். ஓகேவா? டக்டைல்னால் ஒன்றும் கிடையாது, இட் கேன் பி ட்ரான் இன்டு ஒயர்ஸ். இப்போ காப்பர்ன்றது ஒரு மெட்டல், அதை ஒரு ஒயராக நம்மளால் ஆக்க முடியுதுல்ல, அதுதான் டக்டைல்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இட் கேன் பி ஸ்ட்ரெச்ட் இன் டு எ ஒயர். அதை பிரேக் பண்ணாமல் நம்ம ஒரு ஒயராக அதை ஆக்க முடியும். அடுத்து ஹை மெல்டிங் பாயிண்ட்னா, இந்த மெட்டல்ஸை மெல்ட் ஆகணும்னா அதுக்கு அதிகமான ஹீட்டை நம்ம கொடுக்கணும். எக்ஸாம்பிள் அயன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, குக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, இரும்பு வானலாமா வச்சுருப்பாங்க இல்லையா, இல்லைன்னா பிரிட்ஜஸ்லலாம் அயன் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சம்மர் சீசனில் அது எவ்வளோ ஹீட் அது வித்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், மேலியபிள், டக்டைல், ஹை மெல்டிங் பாயிண்ட்லாம். நான் மெட்டல்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா பிரிட்டில்னா உடஞ்சி போகிற தன்மை இருக்கும். அதை நம்ம பெண்ட் பண்ணவோ இல்லை ஸ்ட்ரெச் பண்ணவோ நினச்சா அது உடஞ்சிரும். இப்போ அலுமினியம்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு சுத்தியல் வச்சு தட்டி 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 அதை ஒரு தின் ஷீட்டாக ஆக்க முடியுதுல்ல. ஆனால் இந்த நான் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுற்றி வச்சு தட்டினா உடஞ்சி போயிடும். ஓகேவா? ஈஸியாக பிரேக் ஆகிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் சாக் பீஸ் எடுத்துக்கோங்க, இல்லை என்னன்னாக்கா பென்சிலோட கூர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராஃபைட் அதை எடுத்துக்கோங்க, இல்லை சார்கோல் கரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஹேமர் பண்ணோம் அப்படின்னா, ஹிட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும், உடஞ்சி போயிடும். ஓகேவா? அதுதான் பிரிட்டில். நெக்ஸ்ட்டு புவர் கண்டக்டர். எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டையும் இது கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? புவர் கண்டக்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் ரப்பர், வுட்டு, பிளாஸ்டிக்கு எல்லாமே. இப்போ நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா வெசல்ஸோட கைப்பிடி மட்டும் வேறு மெட்டீரியலில் இருக்கும், ஒரு இன்சுலேட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கைப்பிடியை வச்சு தானே அந்த பாத்திரத்தை தூக்குவோம். கைப்பிடியில் ஹீட் ஏறக்கூடாதுல்ல, அப்போ அங்கே ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் புவர் கண்டக்டர்ஸ் தான் இருக்கணும். அதனால தான் அதனோட மெட்டீரியல்ஸ் மட்டும் வேறையாக வச்சுருந்துருப்பாங்க. இப்போ வயரோட அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர். ஏன்னா அந்த மெட்டீரியல் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடாது, அப்போ தான் நமக்கு அது தொட்டால் ஷாக் அடிக்காது. ஸோ ஒயரோட மேலே இருக்கிற மெட்டீரியல் மட்டும் இன்சுலேட்டர், புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியாக வச்சுருந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மெட்டல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மெட்டல் ஆக்சைட்ஸ் கிடைக்கும். மெட்டல் ஆக்சைட்ஸ் பேசிக் இன் நேச்சராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெக்னீஷியம் எடுத்துக்கோங்க, அந்த மெக்னீஷியம்ன்றது மெட்டல் இல்லையா, அந்த மெக்னீஷியம் எரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட அது சேர்ந்து மெக்னீஷியம் ஆக்சைடை உருவாக்கும். மெக்னீஷியம் ஆக்சைடு எப்படி இருக்குன்னா ஒரு ஒயிட் பவுடர் மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் பவுடரை நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெட் லிட்மஸ் பேப்பரை நான் வச்சேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன கலராக மாறிடும், ப்ளூ கலராக மாறிடும். ஸோ லிட்மஸ் பேப்பர் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூ கலராக மாறுச்சு அப்படின்னா அந்த மெக்னீஷியம் ஆக்சைடு பேசிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு மெட்டல் ஒரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா மெட்டல் ஆக்சைட்ஸ் கிரியேட் ஆகும். மெக்னீஷியம் ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து பேர்ன் ஆகும்போது நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு ஒரு ஒயிட் பவுடர் கிடைக்குது. அந்த ஒயிட் பவுடரை நான் சொல்யூஷன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டு ஒரு ரெட் லிட்மஸ் பேப்பரை நான் அதில் டிப் பண்ணேன்னா அது ப்ளூ கலராக மாறிடுது. ஸோ என்னோட மெக்னீஷியம் ஆக்சைடு பேசிக் இன் நேச்சர்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு மெட்டல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு மெட்டல் ஆக்சைடு ஒரு பேசிக் சப்ஸ்டன்ஸ் நமக்கு உருவாகுது. நெக்ஸ்ட்டு நான் மெட்டல்ஸ் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் கிடைக்கும். அது அசிட்டிக் இன் நேச்சராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சார்கோல் இருக்குல்ல, கரி இருக்குல்ல, அது கார்பனால் ஆனது தான். இப்போ அது எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரியுது அப்படின்னா கண்டிப்பாக அது கார்பன் டை ஆக்சைடு கேஸை வெளிவிடும் இல்லையா. இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸு வாட்டர் கூட கலந்ததுன்னா கார்போனிக் ஆசிடாக மாறும். இப்போ இந்த கார்போனிக் ஆசிடில் நான் ப்ளூ லிட்மஸ் பேப்பரை நான் வச்சேன் அப்படின்னா அது ரெட் கலராக மாறும். ரெட் கலராக மாறுச்சுன்னா அது அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த சோடாலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோடாலாம் எப்படி இருக்கும், சோர் டேஸ்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா
அதில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் இருக்குது. அதிலே போட்டிருப்பாங்க இந்த பெப்சி, கொக்கோ கோலா, ஃபேண்டா இதிலெல்லாம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் அசிடிக் இன் நேச்சர் தான். நெக்ஸ்ட்டு மெட்டல் ரியாக்ட் வித் ஆசிட் டு ரிலீஸ் ஹைட்ரஜன். ஒரு மெட்டல் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணும். இப்போ சோடாவே நல்லா கூலிக்கிட்டு ஓப்பன் பண்ணுங்களேன், அதில் எப்படி அப்படியே கேஸு ரஷ் அவுட் ஆகிட்டு பபிள்ஸ் ரஷ் அவுட் ஆகிட்டு வெளில வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மெட்டல் ஒரு பீஸ் ஆஃப் ஜிங்கை நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து என்ன வரும்னாக்கா பபிள்ஸ் வெளியில் வரும். அந்த பபிள்ஸ் தான் ஹைட்ரஜன் கேஸ். அது நம்ம கண் கூட பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு மெட்டல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா மெட்டல் ஆக்சைட்ஸ் கிரியேட் ஆகும். அது பேசிக் இன் நேச்சராக இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நான் மெட்டல் ஆக்சைட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். அது அசிடிக் இன் நேச்சராக இருக்கும். ஒரு மெட்டல் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே அதுதான் இருக்குது. உலோகங்கள் ஆக்சிஜன் கூட சேரும்போது உலோக ஆக்சைடுகள் உருவாகுது. அலோகங்கள் ஆக்சிஜன் கூட சேரும்போது அலோக ஆக்சைடுகள் உருவாகுது. இந்த உலோக ஆக்சைடு வந்து ஆல்கலி, அலோக ஆக்சைடுகள் வந்து அமிலத்தன்மை கொண்டவை. அடுத்து உலோகங்கள் அமிலங்களுடன் எதிர்வினை செய்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுகின்றன. இதெல்லாம் தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வேதியியல் பண்புகள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம்? மெட்டலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், நான் மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் மெட்டல் நான் மெட்டல்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஒரு மெட்டலாக இருந்தால் அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனோட யூசஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஏன்னா அதை பெண்ட் பண்ண முடியும். அது ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கடத்தும். நான் மெட்டலாக இருந்தால் அது ரொம்ப வீக்காக இருக்கும். அது ஈஸியாக பிரேக் ஆகிடும். ஆனால் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பார்த்தோம்? ஒரு மெட்டல் ஒரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஆல்கலின் பவுடர்ஸை உருவாக்கும். நான் மெட்டல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அசிடிக் கேஸஸை உருவாக்கும். மெட்டல்ஸ் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு பார்த்தோம். இப்போது மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸோட யூசஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ யூசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பிஹெச்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா லிட்மஸ் பேப்பர் பற்றி பார்க்குறோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ பிஹெச்னா என்ன அப்படின்னா, பிஹெச் இஸ் எ ஸ்கேல் தட் டெல்ஸ் அஸ் ஹவ் அசிடிக் ஆர் பேசிக் எ சப்ஸ்டன்சஸ். அதாவது ஒரு பொருள் அமிலமா அல்லது காரமா என்பதை அளக்கும் அளவீடு தான் பிஹெச். பிஹெச்சோட ஃபுல் ஃபார்ம் என்னது? பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட ரேஞ்சு 0லேருந்து 14 வரையும் இருக்கும். இதில் பிஹெச் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 7ஆக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நியூட்ரல். பியோர் வாட்டரோட பிஹெச் வந்து 7ஆக தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் நியூட்ரல். இதே 7க்கு கம்மியாக இருந்தது, 0லேருந்து 6.9 வரையும் இருந்தது அப்படின்னா அது அசிடிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? அமிலத்தன்மை கொண்டவையாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னாக்கா சோர் டேஸ்ட்டாக இருக்கும், கரோசிவாக இருக்கும். சோர் டேஸ்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க் எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? அதுதான் சோர் டேஸ்ட். சோடெல்லாம் குடிச்சிங்கன்னா எப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும், அதுதான் சோர் டேஸ்ட். கரோசிவ்னா அமிலம் அரிக்கும் தன்மையுடையவைன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதுதான் கரோசிவ். ஓகேவா? ஸோ பிஹெச்சோட வேல்யூ 0லேருந்து 6.9 வரையும் இருந்ததுன்னா அது அசிடிக் சப்ஸ்டன்சஸ். அதனோட இயல்பு எப்படி இருக்குனாக்கா சோர் டேஸ்ட்டாக இருக்கும், கரோசிவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7க்கு மேலே, 7ன்றது நியூட்ரல், பியோர் வாட்டரோட பிஹெச். ஓகேவா? இதை கூட கேட்கலாம். இதே 7க்கு மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 7.1லேருந்து 14 வரையும் இருந்துச்சு அப்படின்னா அது காரம், பேசிக்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆல்கலின்னு சொல்லுவாங்க. காரத்தன்மை உடையவையாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? பிட்டர் இல்லைன்னா ஸ்லிப்பரி ஃபீல். பிட்டர்னா என்னது? இப்போ சோப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து பேஸ் தான், ஆல்கலின் தான். இப்போ தெரியாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணக்குள்ளே சோப்பு வாயில் பட்டுருச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் இல்லையா? அதுதான் பிட்டர். அண்ட் அந்த சோப்பு தண்ணி எப்படி இருக்கும்? பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ஸ்கின் மேலே அப்படியே ஸ்லிப்பரியாக இருக்கும், வழுக்கிட்டு போவோம் இல்லையா? அதுதான் ஸ்லிப்பரி ஃபீல். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிஹெச்சோட வேல்யூ பார்த்து வச்சுக்கோங்க. 7ஆக இருந்துச்சுன்னா அது நியூட்ரல், பியூர் வாட்டருக்கு இருக்கும். 7 கம்மியாக இருந்துச்சுன்னா 0லேருந்து 6.9 வரையும் இருந்துச்சுன்னா அது அசிடிக், சோர் டேஸ்ட்டாக இருக்கும், கரோசிவாக இருக்கும். இதே 7க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 7.1லேருந்து 14 வரையும், ஏன்னா
பிஹெச்சோட ஸ்கேல் ரேஞ்ச் எவ்வளோ 0லேருந்து 14 வரையும் தான். ஓகேவா? ஸோ 7.1லேருந்து 14 வரையும் இருக்கிறது ஆல்கலின் சப்ஸ்டன்சஸ். அதனோட இயல்பு எப்படி இருக்கும்? பிட்டர் அண்ட் ஸ்லிப்பரி ஃபீல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் பிஹெச் வேல்யூ எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்க்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். ஸோ 7ன்றது நியூட்ரல், அது வந்து பியூர் வாட்டருக்கு இருக்குது. அதுக்கு கம்மியாக இருக்கிறது எல்லாமே அசிடிக், அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஆல்கலின் இல்லையா? ஸோ அது கம்மியாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ் என்னென்னு பாருங்கள். பேட்ரி, ஸ்டொமக் ஆசிட், லெமன், சோடா, டொமேட்டோ, காஃபி, மில்க்கு, இது எல்லாமே அசிடிக் சப்ஸ்டன்சஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேட்டரியில் என்ன இருக்கும்? சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். ஸ்டொமக்கில் என்ன இருக்கும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும். லெமனில் என்ன இருக்கும்? சிட்ரிக் ஆசிட் இருக்கும். சோடாவில் என்ன இருக்கும்? அது ஒரு கார்பனேட்டட் பீவரேஜஸ் இல்லையா? கார்போனிக் ஆசிட் இருக்கும். டொமேட்டோவில் என்ன இருக்கும்? மிக்சர்ஸ் ஆஃப் ஆசிட் அதில் இருக்கும். ஆக்சாலிக் ஆசிட் இருக்கும். காஃபியில் கார்போனிக் ஆசிட் தான் இருக்கும். மில்கில் லாக்டிக் ஆசிட் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ஸ்லேயே படிச்சிருந்துருப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அசிடிக் இன் நேச்சர். ஸோ ஆல்கலின் நேச்சர் இருக்கிற சப்ஸ்டன்சஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. நம்ம பிளட்டு, எக் ஒயிட்டு, ஸ்டொமக் டேப்லெட்ஸு, அமோனியா சொல்யூஷன், சோப்பு, ப்ளீச்சு, கிளீனர், ட்ரெயின் கிளீனர், இது எல்லாமே பேசிக் இன் நேச்சராக இருக்கும். ஆல்கலின் சப்ஸ்டன்சஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கூட கேட்கலாம். ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்து இதில் என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பிஹெச் வேல்யூ கேட்கறது கஷ்டம். ஸோ இது அசிடிக்கா பேசிக்கான்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா இதில் என்ன ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே தான் இங்கே கொடுத்துருக்கோம். லெமன் ஜூஸ், வினிகர் எல்லாமே அசிடிக் இன் நேச்சர். ஓகேவா? சோப் சொல்யூஷன், ப்ளீச், இது எல்லாமே ஆல்கலின் இன் நேச்சர். ஓகேவா? அசிடிக் இன் நேச்சர்னா அதனோட பிஹெச் 0லேருந்து 6.9 வரைக்கும் இருக்கணும். பேசிக் இன் நேச்சர்னா அதனோட பிஹெச் 7.1லேருந்து 14 வரையும் இருக்கணும். ஓகேவா? பியூர் வாட்டர்ன்றது அதனோட பிஹெச் வந்து 7, அதுதான் நியூட்ரல். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லிட்மஸ் பேப்பர்னா என்னன்னாக்கா அது ஒரு கலர் இண்டிகேட்டர். ஓகேவா? லிட்மஸ் பேப்பர் இஸ் a simple tool used to test whether a substance is an acid or base. ஒரு சப்ஸ்டன்ஸ் அசிடிக்கா இல்லை பேசிக்கான்னு கண்டுபிடிக்கிற ஒரு சிம்பிள் டூல் தான் லிட்மஸ் பேப்பர். ஓகேவா? லிட்மஸ் காகிதம் என்பது ஒரு பொருள் அமிலமா அல்லது காரமா என்பதை கண்டறிய பயன்படும் எளிய கருவி. ஓகேவா? இப்போ ஒரு ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ரெட் கலராக மாறுச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் அசிடிக் இன் நேச்சரில் இருக்குது. இதே ஒரு ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூ கலராக மாறுச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் பேசிக் இன் நேச்சராக இருக்குது. ஓகேவா? இல்லை அப்படின்னா இதை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி ஒரு லிட்மஸ் பேப்பர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லிட்மஸ் பேப்பர் என்ன பண்ணுவாங்க? ஒரு சொல்யூஷனில் 1 to 2 செகண்ட்ஸ் டிப் பண்ணி எடுத்துட்டு இம்மீடியட்டாக அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லிட்மஸ் பேப்பர் பாக்ஸ்லேயே ஒரு பிரிண்டட் கலர் சார்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் கலர் சார்ட் இருக்கும். ஓகேவா? அந்த கலர் சார்ட் கூட கம்பேர் பண்ணுவாங்க. என்னோட லிட்மஸ் பேப்பர் என்ன கலராக மாறி இருக்கோ அந்த கலரை இந்த கலர் சார்ட் கூட மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பிஹெச் வேல்யூ காமிக்குதோ அதை வச்சு அந்த சொல்யூஷன் வந்து அசிடிக் இன் நேச்சரா பேசிக் இன் நேச்சரான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல்ஸில் பார்த்துருந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக லிட்மஸ் பேப்பர். லிட்மஸ் பேப்பர்ன்றது ஒரு சிம்பிள் டூல் யூஸ்டு டு டெஸ்ட் வெதர் ஏ சப்ஸ்டன்சஸ் ஆசிட் ஆர் பேஸ். ஓகேவா? ஸோ ரெட் லிட்மஸ் பேப்பர் என்ன ஆகும்? ப்ளூ கலராக மாறுச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆல்கலின் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூ கலராக மாறுச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் ஆல்கலின் சப்ஸ்டன்ஸ், காரத்தன்மை உடையவை. ஸோ அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு காரம் கொண்ட திரவத்தில் அந்த ரெட் லிட்மஸ் பேப்பர், சிவப்பு லிட்மஸ் காகிதத்தை நனைத்தால் அது நீலமாக மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வந்து ரெட் கலராக எப்போ மாறும்? அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிடாக இருந்தால் மாறும், அசிடிக்காக இருந்தால் மாறும், காரத்தன்மை அசிடிக்காக இருந்தால் மாறும். ஸோ அதான் கீழே கொடுத்துருக்காங்க. அசிடிக்னா என்னது? அமிலத்தன்மை உடையதா அந்த சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வந்து ரெட் கலராக மாறும். ஓகேவா? அசிடிக் அப்படின்னா அமிலத்தன்மை உடையது, பேசிக் இல்லை ஆல்கலின்னா காரத்தன்மை உடையது. ஓகேவா? ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு அமிலம் கொண்ட திரவத்தில் இந்த நீல லிட்மஸ் காகிதத்தை நனைத்தால் சிவப்பாக மாறும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக லிட்மஸ் பேப்பர். ஓகேவா? லிட்மஸ் பேப்பர்ன்றது ஒரு கலர் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட்டு யூசஸ் இன் டெய்லி லைஃப் அண்ட் இண்டஸ்ட்ரி பார்க்கலாம்.
ஸோ மெட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அயன், காப்பர், அலுமினியம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் அயன்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இல்லை பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க கேட் எல்லாமே அயன் தான். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெவி லோடை கேரி பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் காப்பர் என்னது? காப்பர் வந்து எலக்ட்ரிக் ஒயர்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும். அது ஈஸியாக பெண்டு கூட ஆகும். ஓகேவா? அடுத்து அலுமினியம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏர்பிளேன்ஸில் இல்லை கார்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அலுமினியம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், அது ஈஸியாக துரு பிடிக்காது. நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குளோரின், அயோடின் இருக்குது. குளோரின் வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஏன்னா இது ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸை கில் பண்ணும். இல்லை ஸ்விம்மிங் பூல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க ஜெர்ம்ஸை கில் பண்ணுறதுக்காக. அடுத்த அயோடின் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணும் அண்ட் இன்ஃபெக்ஷன்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மெட்டலாய்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிலிக்கான், ஆர்சனிக். சிலிக்கான் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. சிலிக்கான் சிப்ஸ், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன்ஸ்லலாம். நெக்ஸ்ட்டு ஆர்சனிக் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆர்சனிக்கை நம்ம மெடிசனில் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஈவன் தோ இந்த ஆர்சனிக் வந்து பாய்சனஸாக இருந்தாலும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் இந்த ஆர்சனிக் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் யூசஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே அதே தான் தமிழில் இருக்குது. உலோகங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அலோகங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, உலோக போலிகள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அலாய்ஸ்னால் என்ன, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அலாய்னா என்ன அப்படின்னா எ மிக்சர் ஆஃப் ஒன் மெட்டல் வித் அனதர் மெட்டல் ஆர் நான் மெட்டல். ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டல் கூட சேர்றதோ இல்லை ஒரு மெட்டல் இன்னொரு நான் மெட்டல் கூட சேர்ந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் உருவாச்சுன்னா அதுதான் அலாய். ஓகேவா? எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரிஜினல் மெட்டலை விட இந்த அலாயோட குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஒரிஜினல் மெட்டல்ஸ் நம்ம அதை அலாயாக மாற்றுறோம். ஓகேவா? ஸோ இந்த அலாய்ஸ் எப்படி இருக்குனாக்கா ஸ்ட்ராங்கராக இருக்கும், ஹார்டராக இருக்கும், ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ரஸ்ட் ரெசிஸ்டன்ட்னா இப்போ பியோர் அயன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈஸியாக துருப்பிடிச்சிடும். இதே நான் அயனை கார்பன் கூட சேர்த்துட்டேன் இல்லை வேறு மெட்டல்ஸ் கூட சேர்த்துட்டேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீலுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியாக துரு பிடிக்காது. ஓகேவா? ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து லாங் லாஸ்டிங்னா நீடித்த தன்மையுடையதாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பேசிக்காக அலாய் எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டல் கூடயோ இல்லை ஒரு மெட்டலை ஒரு நான் மெட்டல் கூடயோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் அலாய். இந்த அலாய் எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரிஜினல் மெட்டலை விட இதனோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே கொடுத்துருக்க எல்லாமே அலாய்ஸ் தான். பிரான்ஸு, 18K கோல்டு, பிராஸு, ஸ்டெர்லிங் சில்வர், கேஸ்ட் அயன், இது எல்லாமே அலாய்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்னென்ன சேர்ந்து பிரான்ஸ் உருவாகிருக்கு பாருங்கள். காப்பரும் டின்னும் கீழே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. காப்பர் ப்ளஸ் டின் சேர்ந்தது தான் நமக்கு பிரான்ஸ், வெண்கலம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த பிரான்ஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு மெடல்ஸு இல்லை ஸ்டாச்சு இல்லைனாக்கா பெல்ஸு அதெல்லாம் வந்து இந்த பிரான்ஸ் மெட்டீரியலில் தான் இருக்கும். இது காப்பரை விட ஹார்டராக இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரிஜினல் மெட்டலை விட அதனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் காப்பரை டின் கூட சேர்த்து அலாயா பிரான்ஸாக உருவாக்குறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் அலாயோட யூசஸ். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் மெட்டலை விட இதனோட யூஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதனோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த ஒரிஜினல் மெட்டலில் வேறு மெட்டல் கூடயோ இல்லை வேறு நான் மெட்டல் கூடயோ கலந்து அதை அலாயாக மாற்றிட்டோன்னா. ஓகேவா? ஸோ வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்கலாம் சொல்லுவோம்ல, அதுதான் பிரான்ஸு. ஓகேவா? காப்பர் ப்ளஸ் டின் சேர்ந்தது தான் பிரான்ஸு. ஓகேவா? இதே பிராஸ்னால் என்னதுன்னா காப்பர் ப்ளஸ் ஜிங்க்கு. ஓகேவா? இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணுறதுக்குலாம் அந்த பிராஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பித்தளைன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், ஈஸியாக துரு பிடிச்சிடாது. ஓகேவா? இதே ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அயன் ப்ளஸ் கார்பன் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மெட்டல் எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டீலு. நம்ம வீட்டிலே வச்சுருப்போம் பார்த்தீங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இதெல்லாம் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? ஸோ பியோர் அயனாக இருந்தால் அது சீக்கிரம் துரு பிடிச்சிடும். இந்த ஸ்டீல் வந்து ஈஸியாக துரு பிடிக்காது, ரஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? பில்டிங்ஸில், கார்ஸில், இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லலாம் கூட இந்த ஸ்டீலை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எதுக்காக? டு இம்ப்ரூவ் ஹார்ட்னஸ், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் அலாய்ஸோட யூசஸ். அலாய்ஸ்னால் என்ன? உலோக கலவைன்னு சொல்லுவோம். உலோகம் ப்ளஸ் உலோகம் இல்லைனா உலோகம் ப்ளஸ் அலோகம் சேர்ந்தது தான் உலோக கலவை. ஓகேவா? இதனோட எடுத்துக்காட்டு தான்
வெண்கலம், பித்தளை, இந்த ஸ்டீலு எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கரோஷன் அண்டு ப்ரிவென்ஷன். கரோஷன்னா அரிமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஸ்லோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் when they react with air, water or chemicals around them. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் கதவு இருக்கும் பார்த்தீங்களா வெளியில், அது மழை வெயில் எல்லாத்தையும் தாங்குது இல்லையா? அந்த அயன் கேட் என்ன ஆகிடும், அதை நம்ம பெயிண்ட் பண்ணலன்னா சீக்கிரமாக துரு பிடிச்சி போயிடும் இல்லையா? ஏன்? அந்த அயன் வந்து ஆக்சிஜன் கூடயும் வாட்டர் கூடயும் ரியாக்ட் ஆகிட்டு ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் லேயரை ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுதான் துருன்னு சொல்லுவோம். அந்த கதவு வந்து துரு பிடிக்குது பாரு, அதில் பெயிண்ட் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறது தான் கரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது தடுக்கிறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் இருக்குது அப்படின்னா, கேல்வனைசேஷன், பெயிண்டிங், ஆயிலிங், அலாயிங் எல்லாமே. கேல்வனைசேஷன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு அயனை ஜிங்கால நம்ம கோட் பண்ணோம்னா, கோட்டிங் அயன் வித் சிங்க், அதுதான் நம்ம கேல்வனைசேஷன் சொல்லுவோம். இப்போ வாட்டர் பைப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணுவாங்க, அது மேலே ஒரு ஜிங்க் கோட்டிங் கொடுப்பாங்க, அது துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அதுதான் கேல்வனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கு பாருங்க, கேல்வனைஸ்டு அயன் பைப் இருக்கு பாருங்க. டக்டைல் அயன் பைப் எப்படி இருக்குது, கேல்வனைஸ்டு அயன் பைப் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அயன் பைப்புக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, ஜிங்க் கோட்டிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஈஸியாக துரு பிடிக்காது. நெக்ஸ்ட்டு பெயிண்டிங். நம்ம பெயிண்ட் எதுக்கு பண்ணுவோம்? நம்ம வீட்டில் எல்லாமே பெயிண்ட் எதுக்கு பண்ணுறோம்? கதவை வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தானே நம்ம இரும்பு கதவுக்கெலாம் பெயிண்ட் அடிக்கிறோம். ஸோ அந்த மெட்டல் சர்ஃபேஸ் வந்து ஏர் கூடயும் வாட்டர் கூடயும் டைரக்ட் கான்டாக்டில் இருக்காது. ஓகேவா? அந்த மெட்டல் சர்ஃபேஸை கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். அதனால தான் காரு, கேட்டு எல்லாத்துலேயும் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆயிலிங் அண்ட் க்ரீஸிங்னா ஒன்றும் இல்லை, க்ரீஸ் ஊற்றுவாங்க, இல்லை ஆயில் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, இந்த பைசைக்கிள் செயினில் இல்லைனாக்கா ஏதோ ஒரு மிஷின் பார்ட்லலாம். எதுக்காக அப்படின்னா, இந்த ஆயில் இல்லைன்னா ஒரு க்ரீஸு ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் ஆகி அந்த மெட்டலை ஏர் கூட ரியாக்ட் பண்ண வைக்காமல் இருக்கும். ஓகேவா? அதுதான் ஆயிலிங். அலாயிங்னா இப்போ தானே நம்ம பார்த்தோம், ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டல் கூட மிக்ஸ் பண்ணுறதோ இல்லை அந்த மெட்டலை ஒரு நான் மெட்டல் கூட மிக்ஸ் பண்ணுறதோ நமக்கு அலாயிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பியோர் அயன் ஈஸியாக துரு பிடிச்சி போய்டும் பார்த்தோம். இதே அயன் கூட ஒரு குரோமியம் சேர்த்துட்டோம், இல்லை வேறு மெட்டல் சேர்த்துட்டோம். இப்போ குரோமியம் சேர்த்தோம்னாக்கா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அது வீட்டிலலாம் கிச்சன்லலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பாத்திரம்லாம் இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக துரு பிடிக்காது. ஓகேவா? அதுதான் அலாயிங். ஓகேவா? ஸோ கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து எந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க கொரோஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ கேல்வனைசேஷன்னா பேசிக்காக கோட் வித் ஜிங்க் கோட்டிங் கொடுத்தோன்னா அதுதான் கேல்வனைசேஷன். பெயிண்டிங் அப்படின்னா ஒரு மெட்டல் சர்ஃபேஸை கவர் பண்ணுறது தான் பெயிண்டிங். ஆயில் இல்லைன்னா க்ரீஸ்னால் என்ன பண்ணும், ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு என்னோட மெட்டலை ஏர் கூட காண்டாக்ட் பண்ண விடாமல் தடுக்கும். அடுத்து அலாயிங்னா என்னது, ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டல் கூடயோ இல்லை ஒரு நான் மெட்டல் கூடயோ மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் அலாயிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த அலாயிங்னால நம்மளோட அந்த மெட்டல் வந்து துரு பிடிக்காம பார்த்துக்க முடியும். ஓகேவா? அதுதான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ கொரோஷன் அண்ட் ப்ரிவென்ஷனா அரிமானம் மற்றும் தடுப்பு முறைகள். ஸோ அரிமானம்னா என்னது, சுற்றுச்சூழலால் உலோகங்கள் சேதமடைவது தான் அரிமானம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இரும்பில் துரு பிடிக்கிறது. ஓகேவா? அதை தடுக்கிற முறைகள் என்னென்ன அப்படின்னா, கேல்வனைசேஷன், பெயிண்டிங், ஆயிலிங், அலாயிங். துகள் பூசுதல், பெயிண்டிங் பண்ணுறது, எண்ணெய் பூசுதல் இல்லைனா கலவையாக்கம் செய்யறது, அலாயிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம், கான்செப்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ மோஷன்னா என்ன, ரெஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு எப்போ சொல்லுவோம், டைமை பொறுத்து அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது, பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? டைமை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் மூவ் ஆகிட்டு இருக்கிறது, இல்லை ஒரு பர்சன் நடக்கிறது, இல்லை ஒரு பேர்ட் வந்து பறக்கிறது, இதெல்லாம். ஓகேவா? ஸோ ஒரு கார் மூவ் ஆகுது, பர்சன் நடக்கிறது, இல்லை பேர்ட் பறக்கிறது, இது எல்லாமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்குது இல்லையா? ஏன்னா டைமை பொறுத்து அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். அதுதான் மோஷன். ரெஸ்ட்னா என்னது, டைமை பொறுத்து அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகாது, அதே இடத்துல தான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பார்க்கிங்கில் கார் நிறுத்தி வச்சுருக்காங்க, 5 செகண்ட் வந்தாலும் 10 செகண்ட் கழித்து வந்தாலும் 20 செகண்ட் கழித்து வந்தாலும் அந்த
ஆப்ஜெக்ட் அதே இடத்துலே தான் இருக்கும். டைமை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது, இதெல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மோஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. டிரான்ஸ்லேட்டரி மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், பீரியாடிக் மோஷன், ரேண்டம் மோஷன் சொல்லி நிறைய இருக்குது. மாற்று இயக்கம், சுழற்சி இயக்கம், அதிர்வு இயக்கம், தொடர்புடைய இயக்கம், தற்செயல் இயக்கம்னு சொல்லிட்டு மோஷன்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. டிரான்ஸ்லேட்டரி மோஷனாக ஒன்றும் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன்லையோ இல்லை கர்வ்டு பாத்லேயோ ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அதை தான் டிரான்ஸ்லேட்டரி மோஷன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்டில் கார் போயிட்டு இருக்கிறது, இல்லை ஒரு ஸ்லோப்பில் பால் உருண்டு வர்றது, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன். ஓகேவா? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லையோ இல்லை கர்வ்டு பாத்லையோ ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அது டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொட்டேட்டரி மோஷன்னா என்னது? ரொட்டேட்டரி மோஷன் ரொட்டேஷனல் மோஷன்னா என்னது? ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பின் ஆகும் இல்லை ரொட்டேட் ஆகும். அதுதான் ரொட்டேஷனல் மோஷன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட ஆக்சிஸை பொறுத்து அது சுற்றுது இல்லையா? இப்போது எர்த்து வந்து ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதனோட ஆக்சிஸை பொறுத்து சுற்றுது. இப்போ நான் ஒரு பம்பரத்தை நான் வந்து விடுறேன் அப்படின்னா அந்த பம்பரம் வந்து என்னாகும்? அதனோட ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகும் இல்லையா? இதெல்லாம் தான் எனக்கு ரொட்டேஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். ஒரு வீல் சுற்றுறது, ஓகேவா? இதெல்லாம் தான் எனக்கு ரொட்டேஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகிறது, ஸ்பின் ஆகிறது தான் ரொட்டேஷனல் மோஷன். நெக்ஸ்ட் ஆசிலேட்டரி மோஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றது. ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பார்க்கில் ஒரு குழந்தை ஊஞ்சல் ஆடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்கும் இல்லையா? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து முன்னாடி போகும், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து பின்னாடி போகும், திருப்பி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரும், முன்னாடி பின்னாடி அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு லேபில் நம்ம பெண்டுலம், சிம்பிள் பெண்டுலம் பார்த்துருப்போம். எப்படி டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அதுக்கு இருக்குது, முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது பார்த்தீங்களா? அதுதான் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிப்பீட்டட் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அபவுட் அ ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் தான் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், பெண்டுலம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் கேட்கலாம். ரிப்பீட்டட் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அபவுட் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இதை என்ன டைப் ஆஃப் மோஷன்னு சொல்லி சொல்லுவாங்க? ஆசிலேட்டரி மோஷனா, பீரியாடிக் மோஷனா, ரேண்டம் மோஷனா அப்படின்னு தான் கேள்வி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னென்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பீரியாடிக் மோஷன்னா என்னன்னாக்கா, ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல்ல அந்த மோஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்ரிடே மார்னிங் நைட் வருது. அப்போ 24 ஹார்ஸ் தான் ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல். அதில் எனக்கு மார்னிங் நைட் டெய்லி வருது. அதுதான் மோஷன் ரிப்பீட்டட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். இதுதான் பீரியாடிக் மோஷன். எர்த் ரிவால்விங் அரவுண்ட் த சன். ஓகேவா? அடுத்த ரேண்டம் மோஷன்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகக்குள்ள அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பாத்தும் இருக்காது, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுமே இருக்காது. ரேண்டமாக மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், காற்றுல வந்து தூசி துகள்கள் பறக்கிறது, டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து காற்றுல பறக்கிறது, இல்லை அப்படின்னாக்கா இன்செக்ட்ஸ், பூச்சி பறக்கிறது, இல்லை அப்படின்னா மரத்துக்கு இலையிலேருந்து இலை வந்து கீழே விடுறது. இதுக்கெல்லாம் ஒரு ரேண்டம் மோஷன் தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டைரக்ஷனோ ஃபிக்ஸ்டு பாத்தோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனோ இருக்காது. இதுதான் ரேண்டம் மோஷன். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்லேட்டரி மோஷன்னா மாற்று இயக்கம், ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னா சுழற்சி இயக்கம், ஆசிலேட்டரி மோஷன்னா அதிர்வு இயக்கம், பீரியாடிக் மோஷன்னா தொடர்புடைய இயக்கம், ரேண்டம் மோஷன் அப்படின்னா தற்செயல் இயக்கம். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் மோஷன், இயக்கத்தோட வகைகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேசிக்காக ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன்னா என்னன்னு பார்த்துட்டு இதை எப்படி கேள்வி கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு திஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்பீட்னா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்றது தான். ஹவு ஃபாஸ்ட் சம்திங் இஸ் மூவிங், அதுதான் ஸ்பீடு. ஓகேவா? ஸோ இது இவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு காரு 60 km/h போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் அந்த காரோட ஸ்பீடு இல்லையா? இதில் டைரக்ஷனை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்பீடுன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனோட யூனிட் மீட்டர்/செகண்ட். ஓகேவா? வெலாசிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு காரு 60 km/h வேகத்தில் போகுது டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பீடு ப்ளஸ் டைரக்ஷன் வந்துச்சுன்னா அதுதான் வெலாசிட்டி.
ஓகேவா? ஸோ வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா அந்த மேக்னிட்யூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கும். ஸோ 60 கிலோமீட்டர் பர் ஹார்ல ஒரு காரு மூவ் ஆகுது அப்படின்னா, அது அதோட ஸ்பீடு மட்டும் சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இதே 60 கிலோமீட்டர் பர் ஹார்ல ஒரு காரு டுவர்ட்ஸ் நார்த் மூவ் ஆகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, அங்க வெலாசிட்டிய பத்தி பேசுறாங்க. ஏன் அப்படின்னா, டைரக்ஷன் வந்திருக்கு. ஸ்பீடு பிளஸ் டைரக்ஷன் அப்படின்னா, அது வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெலாசிட்டி வந்து ஸ்கேலாரா, வெக்டாரா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா அங்கே ஸ்பீடு வித் டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷனை பேசுச்சு அப்படின்னா அது வெக்டார் குவான்டிட்டி. வெறுமனே மேக்னிடியூட் மட்டும் பேசுச்சு, டைரக்ஷனை பேசல அப்படின்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன்னா என்ன அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, அதுதான் ஆக்சிலரேஷன். ஃபார் என்னோட ஃபார்முலா என்னன்னாக்கா சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அதனோட யூனிட் பாருங்க, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த செகண்டில் அந்த பைக் வந்து 0லேருந்து 60 கிலோமீட்டர் பர் ஹார் வேகத்தை அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செகண்டில் அந்த பைக்கு 0லேருந்து 60 கிலோமீட்டர் பர் ஹார் வேகத்தை அடைஞ்சிடுச்சு அப்படின்னா, அங்கே 0லேருந்து 60 கிலோமீட்டர் பர் ஹார் வேகத்தை அடைஞ்சிச்சுன்னா அங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டி வருது பாருங்க. ஸ்பீடு வேரி ஆயிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் நமக்கு ஆக்சிலரேஷன். ஓகேவாங்க? ஆக்சிலரேஷன் பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டியை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தான் எனக்கு ஆக்சிலரேஷன். டிஸ்டன்ஸ் பை டைம் தான் எனக்கு வெலாசிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த படத்தை பாருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இமேஜ் வந்து வெலாசிட்டி, செகண்ட் கொடுத்துருக்க இமேஜ் வந்து ஆக்சிலரேஷன். அங்கே என்ன நடக்குது பாருங்க, ஒரு காரு 4 செகண்டில் 60 மீட்டரை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அது வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டால் வெலாசிட்டி எனக்கு கிடச்சிரும். இதே கீழே ஆக்சிலரேஷன் பாருங்க, ஃபஸ்ட்டு 2 செகண்டில் அந்த காரு 30 மீட்டரை கவர் பண்ணியிருக்கு. அடுத்து 1 செகண்ட்லேயே அந்த காரு 30 மீட்டரை கவர் பண்ணிருச்சு. ஓகேவா? 2 செகண்டில் 30 மீட்டரை கவர் பண்ணது கொஞ்சம் நேரம் சென்று 1 செகண்டில் 30 மீட்டர் கவர் பண்ணிடுச்சு. அப்போ அவங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் எனக்கு ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். வெலாசிட்டினாக்கா டிஸ்டன்ஸ் பை டைம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிலரேஷனா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனோட யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி, ஸ்பீடுன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்பீட்னா வெறுமனே எதை மட்டும் சொல்லும்? மேக்னிடியூடை மட்டும் சொல்லும். வெலாசிட்டினாக்கா மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷனை சொல்லும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே தமிழில் இருக்குது பாருங்கள். வேகம்ன்றது தொலைவு டிவைடட் பை நேரம். திசை வேகம் அப்படின்றது திசையுடன் கூடிய வேகம். அதாவது ஒரு காரு 60 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் டுவர்ட்ஸ் நார்த் போயிருக்கு அப்படின்ற ஒரு டைரக்ஷனை நான் சொன்னேன், திசையை சொன்னேன். திசையுடன் கூடிய வேகம் தான் எனக்கு திசை வேகம், வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், திசை வேக மாற்றம் டிவைடட் பை நேரம். அதனோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஏ கார் ட்ராவல்ஸ் 120 கிலோமீட்டர் இன் 2 ஹார்ஸ், வாட் இஸ் இட் ஸ்பீடுன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். ஒரு காரு 2 மணி நேரத்தில் 120 கிலோமீட்டர் பயணிக்கிறது, அதனோட வேகம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வேகம்னா தொலைவு டிவைடட் பை நேரம் இல்லையா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? 120 கிலோமீட்டர். எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க? டைமு 2 ஹார்ஸ். ஸோ 120 டிவைடட் பை 2 எவ்வளோ? 60 கிலோமீட்டர் பர் ஹார். அதுதான் இந்த காரோட ஸ்பீடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A train travels 180 kilometer towards north in 3 hours. What is its velocity? அதாவது ஒரு ரயில் வடக்கு திசையில் 3 மணி நேரத்தில் 180 கிலோமீட்டர் பயணிக்கிறது, அதன் திசை வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி என்னன்னு வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ், தொலைவு டிவைடட் பை நேரம் இல்லையா? இங்கே எவ்வளோ தொலைவு? டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 180 கிலோமீட்டர் டிவைடட் பை நேரம், டைம் எவ்வளோ? 3 ஹார்ஸ். ஸோ 180 டிவைடட் பை 3 எவ்வளோ? 60 கிலோமீட்டர் பர் ஹார் டுவர்ட்ஸ் நார்த் ட்ராவல் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. A bike increases its velocity from 20 meter per second to 40 meter per second in 5 seconds. அந்த செகண்டில் அந்த பைக் வந்து அதனோட வெலாசிட்டியை 20 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து
40 மீட்டர் பர் செகண்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருச்சு. அதனோட ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆக்சிலரேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி எழுதலாம்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் தான் எனக்கு ஆக்சிலரேஷன். ஒரு பைக்கு 5 வினாடிகளில் 20 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 40 மீட்டர் பர் செகண்ட் வரை தன் வேகத்தை அதிகரிக்கிறது. அதன் வேகவர்த்தனம் வெலாசிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு இறுதி வேகம் மைனஸ் தொடக்க வேகம் டிவைடட் பை டைம் இல்லையா? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ? 40 மீட்டர் பர் செகண்ட் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 20 மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை டைம் எவ்வளோ? 5. ஸோ 40 மைனஸ் 20 டிவைடட் பை 5, 20 by 5, 4 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் இந்த பைக்கோட ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்முலா. ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த 3 ஃபார்முலா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஃபார்முலானா v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as. இந்த 3 ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடை கேல்குலேட் பண்ணவோ, இல்லை அது எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்குன்றதை கேல்குலேட் பண்ணவோ, இல்லை அது எந்த டைமில் இவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்குன்ற டைமை கேல்குலேட் பண்ணவோ இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், v is equal to u plus at. ஸோ vன்றது என்னது நமக்கு? ஃபைனல் வெலாசிட்டி, யூனா இனிஷியல் வெலாசிட்டி, ஏனா ஆக்சிலரேஷன், டீனா டைம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா v is equal to u plus at இல்லையா? vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, ஏனா ஆக்சிலரேஷன், டீனா டைம். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்முலா பாருங்க, s is equal to ut plus half at square. s அப்படின்றது டிஸ்டன்ஸ் கவர்டு, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு, அதுதான் எஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குது, இவ்வளோ டைமுக்கு அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எஸ்ன்றது டிஸ்டன்ஸை குறிக்குது. ஓகேவா? எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்முலா பாருங்கள், வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. அதாவது அகெயின் வீனா ஃபைனல் வெலாசிட்டி தான். ஆனால் எனக்கு டைமே கொடுக்கல, ஒரு ப்ராப்ளமில் டைம் கொடுக்காமல எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டைம் இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட் ஃபார்முலாவில் டைமே இல்லை பாருங்கள். ஸோ டைமே கொடுக்கல ஒரு ப்ராப்ளமில் எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா நான் தேர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஓகேவா? ஸோ இதில் எப்படி ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எடுத்துக்கோங்களேன். A car starts at 10 meter per second and accelerates at 2 meter per second square for 5 seconds. Find its final velocity. அதாவது ஒரு கார் ஆரம்ப வேகம் வந்து 10 மீட்டர் per செகண்ட் ஆகவும் 5 வினாடிக்குள் 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் என்ற முடுக்கத்துடன் நகர்வதாகவும் இருந்தால் அதன் இறுதி வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இறுதி வேகம் ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டைம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. 5 செகண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் கொடுத்துட்டு நம்மளை ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்க. நான் என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா v is equal to u plus at நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? u எவ்வளோ? இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 10 மீட்டர் per செகண்டு. ஏ ஆக்சிலரேஷன் எவ்வளோ? 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். டைம் எவ்வளோ? 5 செகண்டு. ஸோ இது எல்லாத்தையும் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v is equal to u plus at, u நாட் 10 ப்ளஸ் ஏக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க? 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இன்ட்டு டீக்கு பதில் என்ன? 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? 10 + 5 2s are 10. ஸோ 10 + 10 எனக்கு 20 மீட்டர் per செகண்ட்னு சொல்லிடும் வந்துடும். இதுதான் எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு ப்ராப்ளமை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். எ பைக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு 0. பைக் ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா அதனோட வெலாசிட்டி 0 தானே. ஸோ எ பைக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் ஆக்சிலரேட்ஸ் at 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் ஃபார் 2 seconds. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு. என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் கவர்டு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஃபார்முலா எஸ் தானே டிஸ்டன்ஸ் கவர்டு. ஸோ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
ஒரு மோட்டார் சைக்கிள் நிலைமையிலிருந்து தொடங்கி 2 வினாடிக்குள் 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் என்ற முடுக்கத்துடன் நகர்ந்தால் அது கடந்த தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கடந்த தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு கேட்குறாங்க. ஸோ நான் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். S is equal to ut plus half at ஸ்கொயர். ஓகேவா? கொடுத்துருக்க டேட்டாலாம் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு 0, ஆக்சலரேஷன் எவ்வளோ 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், டைம் எவ்வளோ 2 செகண்ட். ஸோ எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். S is equal to ut plus half at ஸ்கொயர். யூக்கு 0, tக்கு வந்து 2 ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏக்கு வந்து எவ்வளோ 4 இன்ட்டு டி ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு போடணும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 8 மீட்டர்னு வருது. ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு எவ்வளோ எனக்கு 8 மீட்டர். அந்த மோட்டார் சைக்கிள் கடந்த தொலைவு எனக்கு 8 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. A ball starts from rest and covers 20 meter with an acceleration of 2 meter per second square. Find its initial velocity. ஒரு பந்து நிலைமையிலிருந்து தொடங்கி 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் என்ற முடுக்கத்துடன் 20 மீட்டர் பயணிக்கிறது. அதன் இறுதி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இறுதி வேகம்னா ஃபைனல் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே டைம் கொடுத்துருக்காங்களா? டைம் கொடுக்கல. ஸோ நான் அந்த தேர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிப்பேன். v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஓகேவா? டைம் கொடுக்கல, ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா நான் தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன். டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன். v is equal to u plus at நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? இங்கே டைம் கொடுக்கல, ஸோ நான் தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். v ஸ்கொயர் இஸ் equal to u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இதில் u என்ன, a என்ன, s என்னன்னு எடுத்து எழுதுங்க. ஸோ u என்ன? a ball starts from rest. ரெஸ்ட்டில் தான் இருந்திருக்கு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0 அண்ட் கவர்ஸ் 20 மீட்டர். 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணியிருக்கு. ஸோ s is equal to 20 மீட்டர். எஸ்னா டிஸ்டன்ஸ் தானே. வித் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் a எவ்வளோ 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்போ UASலாம் நம்ம எழுதியாச்சு. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. யூக்கு பதிலாக 0, 0 ஸ்கொயர் 0 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 2 இன்ட்டு எஸ்க்கு பதிலாக 20. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 20 எனக்கு 80. ஓகேவா? ஸோ v ஸ்கொயர் தான் 80. v வேணும்னா ரூட் ஆஃப் 80 போட்டோன்னா நியர்லி 8.94 மீட்டர் per செகண்ட் வருது. ஓகேவா? இதுதான் அந்த பாலோட ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இப்படி தான் நமக்கு கொஷின்ஸ் வரும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த கொஷினை அப்ரோச் பண்ணும். ஓகேவா? ஸோ v is equal to u plus 80, s is equal to ut plus half 80 square, v square is equal to u square plus 2as. நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல். நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ். அதாவது இப்போ ஒரு கார் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் இன்டர்வலை நான் எடுத்துக்கிறேன், 5 நிமிஷம்னு எடுத்துக்கிறேன். அதே டைம் இன்டர்வலை நான் பார்த்துட்டே வரேன். முதல் 5 நிமிஷம், அடுத்த 5 நிமிஷம், அதுக்கு அடுத்த 5 நிமிஷம்னு சொல்லி நான் என்னோட டைம் இன்டர்வலை நான் சேமாக வச்சுருக்கேன். முதல் 5 நிமிஷத்துக்கு என்னோட காரு எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது அப்படின்னா 10 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் போயிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா? 10 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது 10 கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்கு. 20 - 10 வந்து எவ்வளோ 10. ஸோ 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை என்னோட காரு கவர் பண்ணியிருக்கு முதல் 5 நிமிஷத்தில். அடுத்த 5 நிமிஷத்தில் 20 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கு. அப்போ 30 - 20 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அது கவர் பண்ணியிருக்கு. அடுத்த 5 நிமிஷத்துக்கும் அது 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை தான் கவர் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்த 5 நிமிஷத்துக்கும் எனக்கு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அது கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ ஈக்குவல் இன்டர்வல்ஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸை தான் அது கவர் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் அது 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை தான் கவர் பண்ணுது அப்படின்றது யூனிஃபார்ம் மோஷன். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் சேம் இன்டர்வல், டைம் இன்டர்வல், அது யூனிஃபார்ம் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வந்து ஹைவேஸில் போயிட்டு இருக்குன்னா ஒரு யூனிஃபார்ம் மோஷன் தான் அங்கே இருக்கும் இல்லையா? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் சேம் டைம் இன்டர்வல் தான் யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லுவோம். இதே நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா முதல் 10 நிமிஷத்துக்கு அது 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. முதல் 10 நிமிஷத்துக்கு அது 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. அடுத்த 10 நிமிஷத்துக்கு அதனால் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை தான் கவர் பண்ண முடியுது. ஓகேவா? முதல் 10 நிமிஷத்துக்கு ரோடு பயங்கர ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை, அதனால் அது 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருச்சு அந்த காரு.
அடுத்த 10 நிமிஷத்துல டிராஃபிக் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸ்கூலு, காலேஜ்லாம் விட்டாங்க. ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. ரோடு ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ அதனால 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ டைம் இன்டர்வல் இங்கே சேம் தான். ஈக்குவல் இன்டர்வல்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். முதல்ல 10 நிமிஷம், அதுக்கு அடுத்த 10 நிமிஷம் தான் எடுத்திருக்கேன். ஆனால் முதல் 10 நிமிஷத்தில் இது 25 கிலோமீட்டரை கவர் பண்ணிருச்சு. அடுத்த 10 நிமிஷத்தில் அது வெறும் 5 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருக்கு. அப்படின்னா அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ். டைம் இன்டர்வல் நான் சேமாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் அதை கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எனக்கு வேறுபட்டிருக்கு. அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ், அதுதான் எனக்கு நான் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு காரு டிராஃபிக்கில் போகிறது, அதுக்கெலாம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே தான் நான் இங்கே தமிழில் வச்சுருக்கேன் பாருங்கள். யூனிஃபார்ம் மோஷன்னா சீரான இயக்கம்னு சொல்லுவாங்க. சமநேர இடைவெளியில் சமதொலைவை கடக்கும் இயக்கம் சீரான இயக்கம் யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லுவாங்க. இதே நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா சீரல்லா இயக்கம், சமநேர இடைவெளியில் மாறுபட்ட தொலைவை கடக்கும் இயக்கம் தான் சீரல்லா இயக்கம், நான் யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லுவாங்க. அதனோட வேகம் அல்லது திசை மாறிக்கொண்டே இருக்கும். ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு பார்த்தோம், நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனும் நம்ம பார்த்துட்டோம். v is equal to u plus at, s is equal to ut plus half at square, u square is equal to v square is equal to u square plus 2as. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சில ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். வாட்டர் பியூரிஃபிகேஷன் எலமெண்ட் என்னது? குளோரின். விச் இஸ் அன் அலாய்? இதில் அலாய் எது? அயன், ஜிங்கு, காப்பர்லாம் அலாய் இல்லை, ஸ்டீல் தான் அலாய். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி, ஸ்டீல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ட்ஸ் ரஸ்டிங். எது துருப்பிடிக்கிறதுலேருந்து நம்ம ஒரு மெட்டீரியலை தடுக்கும்? ஆப்ஷன் பி, கேல்வனைசேஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஆக்சிலரேஷன் ஃப்ரம் 0 to 20 meter per second in 4 seconds. ஆக்சிலரேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி சொல்லலாம்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ 20 minus 0 divided by 4. ஸோ 20/4 எவ்வளோ? எனக்கு 5 meter per second square தான் என்னோட ஆக்சிலரேஷன். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஈக்குவேஷன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்குன்னா நான் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவேன்? s is equal to ut plus half at square. இதில் எஸ்ன்றது தான் டிஸ்டன்ஸ் கவர்டு. ஓகேவா? நான் மெட்டல் எலிமெண்ட் இதில் எது? கார்பன். அதுதான் பிரிட்டில். கார்பன்னா கிராஃபைட்டு, பென்சிலோட கூறு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஈஸியாக உடஞ்சி போயிடும். பிரிட்டில்ன்றது எதனோட ப்ராப்பர்ட்டி? நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஆசிலேட்டரி மோஷன் எக்ஸாம்பிள். பெண்டுலம், டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்கிறது தான் ஆசிலேட்டரி மோஷன். ஓகேவா? ஸோ பெண்டுலம். யூனிட் ஆஃப் ஸ்பீட் எவ்வளோ? யூனிட் ஆஃப் ஸ்பீட் என்ன? மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் இந்த செஷனில் அப்படின்னா, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பார்த்தோம். உலோகங்கள், அலோகங்கள் மற்றும் உலோக போலிகள், அதனோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு அலாய்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மோஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்தோம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார்முலாஸ் பார்த்தோம். சில ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் இந்த செஷனில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வச்சுருக்கேன். அதை நான் ஒன் டைம் ரீட் பண்ணிடுறேன். ஸோ இதை சும்மா காதில் கேட்டுக்கோங்க. மேபி உங்களுக்கு இது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம், force is equal to mass into acceleration, work equal to force into displacement, power equal to work divided by time, potential difference equal to work done divided by charge, Ohm's law na V is equal to IR, electric power na voltage into current, P is equal to V into I னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? heat na என்னன்னாக்கா mass into specific heat capacity into change in temperature. வெப்பம்னா நிறை பெருக்கல் வெப்பத்திறன் பெருக்கல் வெப்பநிலை மாற்றம். mass into specific heat capacity into change in temperature. gravitational force அப்படின்னா F is equal to G m1 m2 divided by r square. weightனா mass into gravity, W is equal to m into G ன்னு சொல்லி பார்த்துருப்போம். kinetic energyனா half mv square, potential energyனா mgh, பவர்னா எனர்ஜி டிவைடட் பை டைம், டென்சிட்டினா மாஸ் டிவைடட் பை வால்யூம், ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் கேட்டால் இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க் யூ.